எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லோருடைய நோன்பு எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சஹர், இஃப்தார் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அல்ஹம்துலில்லாஹ் எனக்கும் ரொம்பவே என்னுடைய ரொட்டீன் ஒர்க் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு 2 days விளாக்குங்க. ப்ரீவியஸ் டே வந்து கொஞ்சம் கிட்ஸுக்கெலாம் எக்ஸாம் மிட்டம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் உள்ள கிளிப்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இது என்னென்னா கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் கிட்ஸுக்கு. கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் வந்து டக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரியே இந்த மாதிரி ரஃப் ஒர்க் போட்டு கொடுப்பேன். அது என்னுடைய ஒரு பெரிய ஹேபிட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அது. இது வந்து என்னுடைய சிஸ்டர் பொண்ணுக்கு வந்து எழுதி கொடுத்துட்ருந்தேன். ரஃப் காப்பி மாதிரி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு எழுதி கொடுத்தா தான் புரியுது. அப்புறம் இது வந்து என்னுடைய பொண்ணுக்கு அவளுக்கு கலரிங் எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அந்த கலரிங்க்கு வந்து கொஞ்சம் நானே கொஞ்சம் பிக்சர்லாம் அவங்களுக்கு நேஷ்னல் ஃப்ளாக் மட்டும் கலர் பண்ண சொன்னாங்க. ஸோ அது மட்டும் பண்ணிவிட்டு அவளே ரஃப் ஒர்க் பண்ண சொன்னேன். ஸோ அவங்களும் பண்ணிட்டாங்க. இவங்களுக்குலாம் இப்படி வந்து கொஞ்சம் நம்ம வீட்டில் உட்காந்து நல்லா கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கிட்ஸுக்கு வந்து எக்ஸாம்னு ஒரு பயம் இல்லாமல் போயிடும். அம்மா வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களே அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்ஸுக்கு இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸோ சிஸ்டர் கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் க்ராசரி ஷாப்பிங்லாம் பண்ண சொல்லிகிட்டு இருந்தா. சரி ஓகே அவங்க கூட அப்படி போயிட்டு கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு நான் அக்கா அப்புறம் சிஸ்டர் பொண்ணு எல்லாமே கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஜஸ்ட்டு 5 minutesலாம் போயிடலாம். வீட்டிலேயே சும்மாவே இருந்து போர் அடிக்குதுல்லங்க. நம்மளும் எவ்வளோ தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வெளியிலே போகவே முடியல ஆக்சுவலி. ஸோ ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா தான் மட்டும் வெளியில் போக முடியுது. அதர்வைஸ் நமக்கு வந்து கொஞ்சம் ரேர் தான். அதுவும் இந்த ட்ராஃபிக்லாம் பார்த்துட்டு நமக்கு வெளியில் போகிறதுக்கு சுத்தமாக மனசு வர மாட்டேங்குது. அதுவும் இப்போ நோம்பு டைம் வேறையா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் இருக்க மாதிரி தான் மென்டாலிட்டி. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான ஜாமான் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இல்லை, மந்த்லி ஷாப்பிங்லாம் இல்லை, ஜஸ்ட் இப்போ கொஞ்சம் ஏதோ தேவையில்லைன்னு தேவையானதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு ஜஸ்ட்டாகவே நாங்கள் வந்துட்டோம். இப்படி கொஞ்சம் காத்தோட்டமாக போனால் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி? நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி வெளியில் போவீங்களா? எப்படி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அப்புறம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட் டே விலாக் தான். நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணிருந்தோம். எதுக்குன்னா ரம்ஸானுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க தான். ஏன்னா இதை விட்டால் இனிமேல் வந்து நம்மளுக்கு டைம் இருக்காது. கிட்ஸுக்கு வர லீவ் வந்துடும். மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்கூல் டைமில் கூட ரம்ஜானில் நோன்பு வச்சுட்டு குழந்தைங்களுக்காக எழுந்துச்சு செய்யணுமே, ஸ்கூலுக்கு அனுப்பணுமே அப்படின்ட்டு நம்ம கிளம்பிடுவோம். பட் லீவு நாளில் மட்டும் பாருங்களேன், கண்டிப்பாக நமக்கு முடியாதுங்க. ரொம்ப வேக்கப்பாக பண்ணதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப நம்மளுக்கு லேசினஸாக இருக்கும். அது என்னன்னே தெரில. எனக்கு தான் அப்படியா இல்லை எல்லாருக்கும் அப்படியான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஸ்கூல் நாளில் கூட எப்படினாலும் எழுந்திருவேன். சக்கர் பண்ணிவிட்டு அப்புறம் தொழுதுட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்கூல் டைமுக்கு எழுந்திரிச்சு ஆன் டைமில் எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். பட் லீவ் டைம்னாலே எனக்கு ரொம்ப சோம்பேறியாயிருங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு ஷாப்பிங் மால்க்கு ரீச் ஆகிட்டோம். இந்த டெக்ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ஓகே கிளாத்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நிறைய இது வந்து ரஃப்யூஸ் கட்டோல அந்த மாதிரி சாரீஸ் நிறையவே டிசைனாக இருந்தது. எனக்கு வந்து எடுக்க கொஞ்சம் இப்போதைக்கு தோணலை. சரி நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஆக்சுவலி நாங்கள் போன டைம் வந்து நோன்பு வந்து ஒரு 14-15 சம்டைம் அந்த நேரம் நினைக்கேன். ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பாருங்களேன், கிட்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் சைஸஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இங்கே எதுவுமே வாங்கலை. நாங்கள் சும்மா அப்படியே ஜஸ்ட்டு விண்டோ ஷாப் மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப்பிங் போயிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் அன்றைக்கி போன டே வந்து ஹோலிங்க. ஸோ ஹோலிங்கிறனாலே என்னமோ தெரியல, நிறைய பீப்புள்ஸ் வந்து ஷாப் பண்ண வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் போன கடை எல்லாமே ரொம்பவே கூட்டம் கம்மியாக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு
இந்த ஷாப்பிங் இப்போது நான் நிற்கிறேன்ல, இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பீப்புள்ஸ் இவ்வளோ தான் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம்ல, இந்த ஷாப்பிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பீப்புள்ஸ் ரொம்பவே இல்லை. இப்போ நான் ஒரு வீடியோ கிளிப்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த டெக்ஸ்டைல்குள்ளே போகும்போது ஜஸ்ட்டு நான் அப்புறம் என்னுடைய ஃபேமிலி மட்டும் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இவங்க மட்டும்தான் ஓப்பனாக ரியலாக நாங்கள் மட்டும் தான் இருந்தோங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பொண்ணுங்க போயிருப்பாங்க, நீங்கள் பாருங்கள். ஸோ இவங்க மட்டும்தான் நாங்கள் அந்த ஷாப்பிங் மாலில் அந்த டெக்ஸ்டைலில் இருந்தோம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ரோடு கூட பாருங்களேன், எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் ரோடெலாம் இந்த டைமிங்கில். பட் அவ்வளோ வந்து ரொம்ப காமாக இருந்துச்சு. சும்மா கொஞ்சம் தான் கார்ஸ் எல்லாமே போயிட்டுருந்தது. அவ்வளோ டிராஃபிக்காகவே இல்லைங்க. ஓரளவு மீடியமாக தான் இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லை, இந்த கடையில் தான். இந்த கடையில் பாருங்களேன், இதோ இந்த 2 பொண்ணுங்க, அப்புறம் வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு இருந்தோம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நான் வந்து இந்த ஜஸ்ட் ஒரு ஓவர்டேக் பண்ணுறதுக்காண்டி ஓவராலாக காட்டுறதுக்காக உங்களுக்காண்டி இதை ஒரு கிளிப் எடுத்தேன் பாருங்கள். இந்த இதில் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வரும்போது அவ்வளோ பீப்புள்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும், நிற்கவே முடியாது இங்கே. பட்டு அன்றைக்கி மட்டும் அவ்வளோ ரஷ்ஷே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இஃப்தார்லாம் அங்கே ஒரு பக்கத்துலேயே நாங்கள் வந்து ஒரு கடையில் திறந்துட்டோம். ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளால் வந்து திரும்ப ஷாப்பிங் பண்ண வர முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் வந்து ஒரு கடையிலவே இஃப்தார் வைப்பாங்கல்ல, ஸோ அங்கேயே நோம்பு திறந்துட்டோங்க. நோம்பு திறந்துட்டு கிட்ஸுக்கும் அங்கேயே சும்மா பக்கத்தில் ஒரு வடைக்கடையில் டீ வடையெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் நைட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரவே எப்படியும் ஆக்சுவலி 3 மணிக்கு போனோமா, வீட்டுக்கு வரவே ஒரு 8:30 9 அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, அதுவும் கிட்ஸுக்கு மட்டும் தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு நாங்கள் இன்னும் ஷாப்பிங்கே பண்ணலை. ஸோ இனிமேல் நான் இங்கே வெளியூரில் வந்து எடுப்புங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா டைம் இல்லை. இனிமேல் நம்மளுக்கு லைலத்துல் கதர்லாம் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஷாப்பிங்கும் முடிச்சிட்டோம். ஸோ இனிமேல் பக்கத்தில் தான் ஏதாவது கடையில் பார்த்து சாரியோ சுடியோ ஏதாவது ஒன்று எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிட்ஸ் வச்சுட்டு இவ்வளோ தூரம் வர்றது ரொம்பவே சிரமமாக இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 1/2 hour தான் ட்ராவல். பட் அதுவே நம்மளுக்கு முடியலைங்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு வந்து கிட்ஸுக்கு எடுத்துட்டோமே, அதுவே ஒரு பெரிய ஒரு நம்மளை விட கிட்ஸுக்கு எடுத்ததே ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு மூவ் ஆகிட்ருக்கோம். நல்லாவே ரோடு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு, ரொம்ப ரஷ்லாம் இல்லை. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், ரொம்ப டிராஃபிக் ஆகிருமோ நைட் டைமில் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எங்களுடைய ரம்ஸான் ஷாப்பிங் அவ்வளோதாங்க, ரொம்ப பெருசாலாம் இல்லை. நான் அப்போது வருஷம் வந்து லைலத்துல் கதிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுப்பேன். இந்த வருஷம்தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாரீ கூட எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இவ்வளோ தூரம் வந்து, இன்ஷா அல்லாஹ் பக்கத்தில் எல்லாம் எங்கேயாவது நாடுனா நம்ம வந்து ஒரு சாரீ எடுத்துக்கலாம்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஓகேங்க, எல்லோரும் துவா செய்யுங்க, எல்லோரும் நல்லா ஹெல்த்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் விழாக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.